ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா பர்லைன்ஸ். ஓகேவா, பர்லைனோட ட்ராயிங் இது தான். பர்லைனில் வந்து அசம்பிள் ட்ராயிங்கில் எங்கெங்கே எவ்வளோ வரும்னு சொல்லி குவான்டிட்டி வைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைடு வால் ஷீட்டிங் எத்தனை வரும், ரூஃபில் எத்தனை வரும்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனோட ட்ராயிங்கில் பார்த்திங்கன்னா தெரியும். P1 போட்டிருக்குது பர்லின். ஓகேவா, பர்லின் வந்து எத்தனை குவான்டிட்டி வந்து தேவைப்படுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் சைடு வால்க்கும் அதே தான், ஃப்ரண்ட்லேயும் கேபிள் எண்டுக்கும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இசட் பர்லின். நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறது வந்து இசட் பர்லின் தான் யூஸ் பண்ணுறோம். சி பர்லின் ஒன்று இருக்குது. இன் ஃபியூச்சர் வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பர்லின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறான்னு போவாங்க. க்ரேன் யூஸ் பண்ணி பர்லின் எடுத்துகிட்டு போயிட்டு காலமில் ஆல்ரெடி கிளிட்டு வச்சுருப்பாங்க. அந்த கிளிட்டுக்கு நேராக நம்ம பர்லின் டைமென்ஷன் வந்து ஹோல் மேட்ச் ஆகும். அதில் வச்சு நட் போல்ட்டு போட வேண்டியதான். இட்ஸ் நார்மல் ப்ராசஸ் தான். சைடு வால் வரக்கூடிய எல்லா பர்லினும் போட்டாச்சு. பர்லின் நம்ம எதுக்கு போடுறோன்னா ஷீட்டிங் பர்பஸ்க்கு தான். ரூஃப்க்கும் தான், சைடு வால்க்கும் அதே தான். சைடில் ஷீட்டிங் போகிறதுக்கும் ரூஃபில் ஷீட்டிங் போகிறதுக்காக தான் நம்ம பர்லின் இன்ஸ்டால் பண்ணுறோம். ரூஃபில் பர்லின் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.